ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் டிவோர்ஸ்க்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்க. இங்கே அவசர அவசரமாக என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. ஹரிணி வீட்டில் இருந்து வந்திருக்க எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்கள ரிசீவ் பண்ண. அந்த நேரத்தில் ரெடியாகி வர்ற மனோஜ், அம்மா என்கேஜ்மெண்ட் நீங்கள் காணோமா அப்படின்னு விஜயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. எங்கடா வச்ச, நல்லா பாத்தியா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம்மா, நைட்டு பூரா நிறைய தடவை எடுத்து பார்த்தேன், பத்திரமா தான் இருந்தது அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு மனோஜ். அதானே, என்னடா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தேன், இதோ ஆரம்பிச்சிட்டானே பிரச்சனைய அப்படின்னு முத்து வந்து நிக்க. அம்மா நீங்களே பத்திரமா வச்சிருக்க கூடாதான்னு ரவி வந்து கேக்குறாரு. டேய், இவன் தான்டா என்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதுதான் நீங்கள் சேஃபாக வச்சுக்கிற லட்சணமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. சேஃபாக தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ காணோமே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ். நிச்சயதார்த்தமே இன்னும் நடக்கலை, அதுக்குள்ளே மோதிரத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான்றாரு முத்து. கடைசியாக எங்கே வச்சிங்க அப்படின்னு மீனா கேட்க, அதுதான் ஞாபகம் இல்லை அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. பெரிய புத்திசாலின்னு மட்டும் சொல்லிக்கடா, ஒரு பொருளை எங்கே வச்சேன்னு கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா உனக்கு அப்படின்னு முத்துவும் டென்ஷன் ஆகி கத்துறாரு. என்னடா மனோஜ், அவங்க எல்லாரும் இப்போ வந்துருவாங்கடா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கு. என்ன பையனோ போடான்னு வெறுப்போடு தலையை திருப்பிக்கிறாரு அண்ணாமலை. நீங்க எல்லாரும் சீக்கிரம் தேடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ரவி நீ முதல்ல போய் அவன் ஏரியாவில் தேடு, நான் யோசிக்கிறேன்னு முத்து சொல்ல, நான் போய் ரூம்ல தேடுறேன் அப்படின்னு விஜயா போறாங்க. சே, ஒன்னையும் ஒழுங்கா வச்சுக்க மாட்டான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே விஜயா போறாங்க. வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக கரப்பாம்பூச்சியை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் கண்ணாடியை கழட்டி கையில் வச்சுட்டு அதோட ஒரு நுனியை பல்லில் கடிச்சிக்கிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாராம். பாவம், அந்த புள்ள ஸ்வேதா கூட தேடிட்டு இருக்குது. ஆனால் மனோஜ் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க யோசனை பண்ணிட்டு இருந்த முத்து வந்து, டேய் நீ எங்கெல்லாம் போனேன்னு வந்து கேட்குறாரு. கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடியானேன், அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு போனேன், அப்புறம் ரவி ரூமுக்கு போயிட்டு அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் அம்மாவோட ரூமுக்கு போய் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு மனோஜ் அடுக்கிக்கிட்டே போக, ஆக மொத்தம் வீட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிற அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. மனோஜ் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதியும் எல்லா இடமும் தேடிட்டு, நாங்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எங்கேயுமே இல்லைன்றாங்க. டேய் எங்கே தாண்டா வச்ச அப்படின்னு ரவி கேட்க, விஜயாவும் ரூம்குள்ளே தேடிட்டு, டேய் எங்கே தாண்டா வச்ச அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஷோ இவன் ஏன் தான் இப்படி என் உயிரை எடுக்கிறான்னு புலம்பிக்கிட்டே வேறு பக்கம் தேட போறாங்க. ஸ்ருதியும் ரவியும் சொன்னாலும் தேடுறத நிறுத்தல, அடுத்த ரவுண்டு தேடிட்டு இருக்காங்க. முத்து யோசிச்சுட்டே இருக்கவர், டேய் மனோஜ் அப்படின்னு வந்து பக்கத்துல நிக்க, டேய் நானே மோதிரத்தை காணோன்னு டென்ஷன்ல இருக்கேன்னு கத்துறாரு. அதான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல, கிடைச்சிரும், இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில சொல்லு அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்க. விஜயா, ஏங்க இவன் என்னங்க அவசரம் புரியாம இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்றாங்க. இரு, முத்துவுக்கு ஏதோ யோசனை வந்திருக்கு, அவன் கேட்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற முத்து, டேய் முதல்ல நீ ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு என்ன செஞ்சேன்னு கேட்குறாரு. எதுக்கு கேட்குறேன்னு மனோஜ் பதில் கேள்வி கேட்க, டேய் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா, அந்த ரூமுக்கு ரெடியாக போய் என்னென்ன செஞ்சேன்னு வரிசையா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு முத்து கேட்க, எல்லாருமே தேடி ஓஞ்சு போய் வந்து அங்க நிக்கிறாங்க. சட்டைய டக்கின் பண்ண அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி அதை நீ டெய்லி பண்றது தாங்கிறாரு முத்து. அப்புறம் மோதிரத்தை பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுத்து பார்த்தேன், செம்மையா இருக்குன்னு சொல்லி என்னையவே நான் பாராட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனோஜ் அப்படியே ரசனையோடு சொல்ல, நீ எது வாங்கினாலும் அப்படிதான் செய்வ, அடுத்து சொல்லு அப்படின்னு முத்து கேட்க, அடுத்து மோதிரத்தை டேபிள்ல வச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு போக, அடுத்துங்கிறாரு முத்து. திரும்பவும் ஷர்ட்டுக்கு பர்ஃப்யூம் போட்டேன், சரி சரி அதெல்லாம் அடிச்சுக்க, அப்புறம் அப்படின்னு முத்து கேட்க, அப்புறம் மறுபடியும் மோதிரத்தை எடுத்து பார்த்தேன், அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா, டேபிள்ல இருந்து இந்த கையில ஃபோன் எடுத்தேன், இந்த கையில எடுத்த மோதிரத்தை பாக்கெட்ல போட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அப்ப கோட் பாக்கெட்ல தான் இருக்கும் பாருடா அப்படின்னு முத்து சொல்ல, மொத்த பேர் அங்க வந்து ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. மனோஜ் மெதுவா கோட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு. கையில ஏதோ தட்டுப்பட அவரோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது. மெதுவா எடுத்து, இந்தா கோட் பாக்கெட்ல தான் இருக்குன்னு காட்டுறாரு.
ஐயோ பெரியம்மா, எப்படி இப்படி ஒரு அறிவு கட்ட அண்ணனை பெத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா ஒரு ஜாட பண்றாங்க. எல்லாரும் மனோஜை முறைச்சிட்டு இருக்க பாத்தீங்களாப்பா, இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டையே 2 பண்ணிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அசடு வழிய நின்னுட்டு இருக்காரு. முத்து அண்ணா, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, நீங்க பிரில்லியன்ட் தாங்கிறாங்க ஸ்வேதா. ஏண்டா பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு ஊரு பூரா தேடிட்டு இருந்தியா நீ அப்படின்னு ரவி ஒரு எகுறாரு. அதுக்கு மேல பையனை எதையும் சொல்ல விடாம விஜயா, டேய் நவுரு அப்படின்னு மனோஜ் கிட்ட வர்றவங்க, கொண்டா நான் வச்சுக்கிறேன், நீ ரூமுக்கு போ, நான் கூப்பிடும் போது வா அப்படின்னு விஜயா வாங்கிக்க மனோஜ் ரூமுக்கு திரும்ப கரெக்டா ஐயர் வர்றாரு. ஐயா வாங்க வாங்க வாங்க, வணக்கம் அப்படின்னு விஜயா போய் அவரை ரிசீவ் பண்ண, வணக்கம் வணக்கம்மான்னு அவரும் வர்றாரு. உள்ளர வாங்கன்னு விஜயா கூப்பிட, பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு அவர் கேக்குறாரு. வந்துகிட்டே இருக்காங்கன்னு விஜயா சொல்ல, சரி சரி அப்படின்றாரு ஐயர். நீங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு விஜயா சொல்ல, சரி நான் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் வர்றவரு அண்ணாமலையை பார்த்து, ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்ல, அவரும் வணக்கம் வணக்கங்கன்றாரு. அடுத்து அண்ணாமலை ஐயர் பக்கத்துல உட்கார்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹலோ சார் அப்படின்னு உற்சாகமா ஒரு குரல் கேக்குது. விஜயா தான் முதல்ல பாக்குறாங்க. அண்ணாமலை ஐயரும் பேசிட்டு இருந்ததுனால கவனிக்கல. ஏங்க வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு உள்ளர வந்துட்டு இருக்க ஹரிணி அப்பாவை ரிசீவ் பண்ண விஜயா எழுந்து ஓடுறாங்க. எல்லாருமே வாங்க வாங்கன்னு போய் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிணியோட அப்பா, அதுக்கு அடுத்து அவங்க அம்மா, அடுத்ததா ஹரிணின்னு 3 பேரும் வர்றாங்க. ஸ்வேதாவும் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்ல, ஹரிணியும் ஹாய்னு சொல்லிட்டு வர்றாங்க. உடனே விஜயா பாஞ்சு அடிச்சு ஹரிணியோட கண்ணத்தெல்லாம் திருஷ்டி கழிச்சு, நேர்ல பாக்குறதுக்கு வீடியோல பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்குன்றாங்க. தேங்க்யூ ஆண்டின்றாங்க ஹரிணி. விஜயாவுக்கு பயங்கர பரபரப்பு. இவளுங்க தான் என் மருமகள்ங்க, இவனுங்க மகனுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நன்றி நன்றி அப்படிங்கிறவரு எல்லாரையும் வீடியோ காலில் பார்த்தது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு ஹரிணியோட அப்பா. எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க, வாங்க வாங்க வாமா அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் எல்லாரையும் ரிசீவ் பண்ணி சோஃபால உட்கார வைக்கிறாங்க. ஹரிணியோட அப்பா, அடுத்து அவங்க அம்மா, அடுத்து ஹரிணின்னு உட்கார போக, உட்காருமா அப்படின்னு ஹரிணியை உட்கார வச்சுட்டு எதிர் சோஃபாவில் விஜயாவும் வந்து உட்காடுறாங்க. மீனா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாமா அப்படின்னு உடனே விஜயா ஆர்டர் போட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா பரவாயில்லங்கிறாங்க ஹரிணி அம்மா. பாத்தீங்களா மீனா, அமெரிக்கா சம்பந்தம்னு ஆன்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் வருது பாருங்க அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சது தானேன்ற மாதிரி அவங்க ஸ்மைலிங்கோட பாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க பெரிய குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க ஹரிணியோட அம்மா. சார், அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலியில ஒரு பெரிய டச் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஹரிணி அப்பா சொல்ல, அதான் எல்லாரும் நாம இப்போ ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல அப்படின்றாங்க விஜயா. இப்படி ஒரு ஃபேமிலியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க ஹரிணி அம்மா. இப்பெல்லாம் யாரும் அப்படி இருக்கிறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் தானே குடும்பம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரவியும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவும் ஸ்ருதியும் கூட ஸ்மைலிங்கோட இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா அது அந்த வீட்டுல இருக்க மாமியார் கையில தான் இருக்கு. வர்றவங்களும் மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு ஹரிணியோட அம்மா சொல்ல, விஜயாவுக்கு உள்ளர திடுக்குன்னு இருந்தாலும் வெளியே காட்டிக்காம ஈன்னு சந்தோஷமா சிரிச்சு வைக்கிறாங்க. ஆனாலும் எங்க ஆண்டி மாதிரி ஒரு மாமியாரை நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்தான்ற மாதிரி ஸ்ருதி மனசுக்குள்ளேயே ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு இருக்காங்க. மீனாவையும் ஸ்ருதியையும் பாக்குற ஹரிணியோட அம்மா, பரவாயில்லையே, உங்க மருமகள்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க, அதனாலதான் எல்லாரும் ஒன்னா இருக்கீங்கன்றாங்க. ஆமா ஆமா ஆமா, எனக்கு என்னோட மருமகளோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்கள என் மருமகளா பார்க்கல, 2 பேரையும் என் மக மாதிரி தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜயா அள்ளி விட, அப்படியா விஜயா எப்ப இருந்து அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. மீனாவும் ஸ்ருதியும் ரகசியமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. டேய் ரவி, என்னடா அம்மா இப்படி அடிச்சு விடுறாங்க அப்படின்னு முத்து கேட்க, ஆமாண்டா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்லயே பேசிக்கிறாங்க 2 பேரும். ஆமா ஆமா, எங்க ஆன்டிக்கு நாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் என்னை விட மீனான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸ்ருதி கோத்து விட, ஐயோ இந்த பணக்கார பைத்தியம் என்ன வில்லங்கம் பண்ண காத்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சின்ன பயத்தோட பாக்குறாங்க விஜயா. பலக்குரல் எப்படி தேரை இழுத்து திண்ணையில விழுது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி முத்து ரவியை பார்த்து சிரிக்க, ஸ்ருதி யாருன்னு நினைச்ச, செம்மையா எல்லாத்தையும் டீல் பண்ணுவான்னு பெருமையா சிரிக்கிறாரு ரவி. 24 ஹவர்ஸும் மீனா பேரு தான் சொல்லிட்டு இருப்பாங்க இல்ல ஆண்டி அப்படின்னு விஜயா வேற வம்புக்கு இழுக்கிறாங்க ஸ்ருதி. விஜயா மொத்த பல்லையும் காட்டிக்கிட்டு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹரிணி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆண்டி மனோஜ் எங்க ஆண்டி
அப்படின்னு கேட்க அவன் ரெடி ஆயிட்டு இருக்காமா அப்படிங்கிறாங்க விஜயா. அடுத்த செகண்டு டொன்டோடாங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கதவை திறந்துக்கிட்டு அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு ரூம் வாசல்ல வந்து நிற்க ஹரிணி அப்படியே ரொம்ப ஆர்வமா கண்களில் பட்டாம்பூச்சி பறக்க திரும்பி பார்க்குறாங்க. பாருங்க பாருங்க ஹரிணி, இப்போ கண்ணில் பட்டாம்பூச்சி பறக்குதா, அப்புறம் மண்டைக்குள்ள பறக்கும். மனோஜ் ஈன்னு வழிஞ்சுக்கிட்டு பொம்மலாட்டு பொம்மை மாதிரியே நடந்து வர்றாரு. ஹரிணி எழுந்து ஹாய் மனோஜ் அப்படின்னு கையை கொடுக்க ஹாய் ஹரிணிங்கிறாரு. பின்னாடி அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. ஹலோ மனோஜ் அப்படின்னு அவங்க அம்மா ஷேக்கன் கொடுக்க அதுக்கடுத்து அவங்க அப்பாவும் வர்றாரு. ஹலோ மனோஜ் அப்படின்னு அவரும் மனோஜுக்கு ஷேக்கன் கொடுத்துட்டு இருக்க இங்கே பறக்க வெட்டி விஜயா எழுந்த ஐயர்கிட்ட போய் சாமி எல்லாம் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஆரம்பிக்கலாமான்னு அவரு சொல்ல மனோஜ் வா வந்து உட்காரு, ஹரிணி வா வந்து உட்காரு வாப்பா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு சோஃபால உட்கார வைக்க போறாங்க விஜயா. நலங்கு வைக்கணும் மீனா போய் விளக்கி ஏத்து அப்படின்னு விஜயா சொல்ல மீனா பூஜை ரூமுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சோஃபால உட்கார வச்சிருக்காங்க. மனோஜுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேர் கழுத்துலயும் நல்ல அழகான மாலை, முகத்துல புன்னகைன்னு உட்கார்ந்துருக்க விஜயா முத ஆளா ரெண்டு பேருக்கும் சந்தனத்தை கன்னத்துல தடவி நலுங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது. வக்கீலம்மா பேசுறாங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மொபைல பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே போறாரு முத்து. விஜயா சந்தனத்தை கன்னத்துல தடவிட்டு நெத்தியில கொஞ்சம் வச்சுட்டு அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்து விஜயா மீனாவை கூப்பிட என்னே வா அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க போங்க அண்ணின்றாரு ரவி. மீனா முன்னாடி வந்து நலுங்கு வைக்கிறாங்க. ரூம்குள்ள வந்த முத்து ஹலோ ஹலோ மேடம் 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 கேக்குதா, ஹலோ ஹலோ அப்படின்னு மொபைலில் கூப்பிட்டு பார்க்குறாரு. டோட்டலாக கட் ஆகிடுது. கட் ஆகிடுச்சு, திரும்ப அடிப்போம் அப்படின்னு முத்து மறுபடியும் அவங்களுக்கு டயல் பண்ணுறாரு. நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வெளியே வர்றாரு. இப்போ மீனா நலங்கு வச்சு முடிச்சிடுறாங்க. அடுத்து ஸ்ருதி வச்சிட்டு இருக்காங்க. முத்து வர்றதை பார்த்துட்டு மீனா அவர்கிட்ட போய் ஏங்க என்ன சொன்னாங்கன்னு மெதுவா கேக்குறாங்க. அவங்க பேசுனது எதுவுமே கேட்கல மீனா. நானும் ஹலோ ஹலோன்னு சொல்லி பார்த்தேன், அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நானும் அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி பார்த்தேன், எந்த பதிலும் வரல. சரி அப்புறமா பேசிக்கலான்னு அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு முத்து. இங்க ஐயர் தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுறாரு. ஐயா பத்திரிகையை வாசிக்கட்டுமா அப்படின்னு கேட்க தலையாட்டுறாரு அண்ணாமலை. சென்னை அண்ணாமலை விஜயா தம்பதியினரின் திருநிறை செல்வன் மனோஜ் என்கிற வரனுக்கும் அமெரிக்கா மோகன் ராதா தம்பதியினரின் மகள் திருநிறை செல்வி ஹரிணி என்ற கன்னிகைக்கும் இருவருக்கும் இரு வீட்டார் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு படிச்சு முடிக்கிறவரு வாழ்க வளமுடன் சொல்றாரு. ரெண்டு பேரும் எல்லாருக்கும் கும்பிடு போடுறாங்க. மோதிரம் மாத்திக்கோங்க அப்படின்னு ஐயர் சொல்ல ரெண்டு பேரும் எழுந்து நின்று மோதிரம் மாத்திக்கிறாங்க. முதல்ல மனோஜ் ஹரிணியோட கையை பிடிச்சி விரல் எடுத்து அதுல மோதிரத்தை போட்டு விடுறாரு. அடுத்து ஹரிணியும் மனோஜோட ரைட் ஹேண்ட் எடுத்து மோதிரத்தை போட்டு விடுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி சந்தோஷப்பட ரவி வீடியோ போட்டோன்னு எடுத்துட்டு இருக்காரு. ஹரிணியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷத்தோட ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு அவங்கள பிளஸ் பண்றாங்க. எல்லாரும் கை நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷத்தோட லைட்டா குனிஞ்சி வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு பெருமிதம் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மனோஜும் ஹரிணியும் இவங்க 4 பேரும் நிக்க ஒட்டுக்க காலில் விழுறாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு 4 பேருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. டேய் மனோஜ் அப்படின்னு பையன் கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு ஹரிணி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜயா பேரை 2 கையாலையும் பிடிச்சி நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க. முத்து மனோஜுக்கு வந்து ஷேக்கன் கொடுக்க டேய் அண்ணா வாழ்த்துக்கள்டா அப்படின்னு ரவி ஷேக்கன் கொடுத்துட்டு மனோஜ் தோளோட லைட்டா ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணி வாழ்த்துக்கள் அண்ணின்னு ஹரிணிக்கும் ஷேக்கன் கொடுக்குறாரு. அடுத்து ஸ்ருதி கங்க்ராட்ஸ் அப்படின்னு மனோஜுக்கும் பெஸ்ட் விஷஸ் ஹரிணிக்கும் ஷேக்கன் கொடுக்குறாங்க. அடுத்து வாழ்த்துக்கள்னு மீனாவும் ஹரிணிக்கு ஷேக்கன் கொடுக்குறாங்க. கங்க்ராட்ஸ் மனோஜ் அண்ணா அப்படிங்கிற ஸ்வேதா கங்க்ராட்ஸ்னு ஹரிணிக்கும் ஷேக்கன் கொடுக்குறாங்க. எல்லாரும் அடுத்து செட்டில் ஆனதும் மோகன் சார் அதாங்க ஹரிணியோட அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு குடும்பத்துல எங்க பொண்ணு கல்யாணம் ஆகி வர்றதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல ஹரிணியும் உண்மையான சந்தோஷத்துல இருக்காங்க. இவ்வளவு நல்ல பொண்ணு என் பையனுக்கு அமைஞ்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க அப்படின்னு விஜயா சொல்ல காலங்காலமா அமெரிக்காவில் இருக்கவர் சந்தோஷங்கிறாரு. ஆனா அமெரிக்க சம்பந்தத்தை பார்த்தோன்னே எங்க அம்மா ஹாப்பின்றாங்க அப்படின்னு முத்து தலையை குனிஞ்சிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிக்க மீனாவை அதை பார்த்து சிரிப்பு அடக்கிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தரவத்தை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அங்கிள் ஆன்டி உங்ககிட்ட பாஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல
அப்படின்னு ஹரிணி கேட்க விஜயா ஏதோ சொல்ல வர்றாங்க. நான் சர்வீஸ்ல இருக்கும்போது எடுத்ததுமா, அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணாம விட்டுட்டேங்கிறாரு அண்ணாமலை. என்கிட்ட இல்லம்மா அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க. ஓ அப்படின்னு ஹரிணி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்க. எல்லாரும் ஒரு தடவை மலேசியா போலான்றதுக்காக எடுக்கலான்னு தான் பார்த்தோம், ஆனா ஒரு பார்லர் அம்மா வேலையை காட்டி விட்டுருச்சு அப்படின்னு முத்து சொல்லிட எல்லாரும் யோசனையும் குழப்பமா பாக்குறாங்க. விஜயா சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏய் சும்மா இருடா, எதுக்குடா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு முத்துவோட வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுடுறாங்க. அங்கிள் நீங்க சீக்கிரமே பாஸ்போர்ட் எடுத்துருங்க, மேரேஜுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அமெரிக்காவுக்கு வரணுங்கிறாங்க ஹரிணி. இருக்கட்டுமா, கண்டிப்பா வரணும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. என் ராசிக்கு கண்டிப்பா கடல் கடந்து போற யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இத்தனை வருஷமா போக முடியலையேன்னு பார்த்தேன், இப்ப என் பையன் மனோஜ் மூலியமா அந்த யோகம் வந்திருக்கு அப்படின்னு விஜயா டன்னா வழிஞ்சிட்டு இருக்க. மனோஜ் அதை விட பயங்கரமா வழியிறாரு. ஹரிணியும் மனோஜும் கிட்ட ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஹரிணி இண்டிகோ ப்ளூ சாரி கட்டியிருக்க, மனோஜும் அதே ஷர்ட் போட்டிருக்காரு. ஹரிணி மனோஜ் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. ஓகே அம்மாவின் அலப்பறைகள் ஆரம்பம்ங்கிற மாதிரி முத்து மீனாவை பார்த்து சிரிக்கிறாரு. ஏண்டா சும்மாவே உங்க அம்மா இல்லாத அலப்பறை பண்ணுவாங்க, இப்ப இவங்க அமெரிக்காவுக்கு வேற கூப்பிடுறாங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி சின்ன சிரிப்போட ஸ்ருதி ரவியை பார்க்க, ரவியும் அதே சிரிப்போட ஸ்ருதியை பார்க்குறாரு. சரிம்மா நாங்க எல்லாரும் கண்டிப்பா வர்றோங்கிறாரு அண்ணாமலை. முத்து மீனா ரவி ஸ்ருதி நீங்களும் தான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஹரிணி சொல்ல, வரோம் கண்டிப்பாங்கிறாரு ரவி. ஷியோர், எனக்கும் யூஎஸ்ஏ போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, என்னோட ஃபேவரட் பிளேஸ்ல நான் அங்க மட்டும்தான் போனதில்ல அப்படின்றாங்க ஸ்ருதி. என்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, எப்படி வர்றதுன்னு அப்பாவியா கேக்குறாரு முத்து. உடனே விஜயா கிண்டல் தெரியாத மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்போ ரொம்ப நல்லதுதான், நாங்க அமெரிக்காவுக்கு போய் போட்டோ எடுத்து அனுப்புறோம், அதை பார்த்துக்கிட்டே இந்த வீட்டுக்கு காவலா இருங்கன்றாங்க விஜயா. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, ஆனா ஒரு சின்ன சமாளிப்பு சிரிப்போட சிச்சுவேஷனை மெயின்டைன் பண்றாங்க அவங்க. தீஸ் டேஸ் கெட்டிங் ஏ பாஸ்போர்ட் இஸ் நாட் ஏ டீல், இட்ஸ் ரியலி ஈஸி அப்படின்ற ஹரிணி. முத்து அண்ட் மீனா நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, முத்து கொஞ்சம் சங்கடத்தோட நிக்கிறாரு. சரிங்க அப்படின்னு மீனா தலையை ஆட்டி வைக்கிறாங்க. ஆமா இதுங்க வரலன்னா தான் அமெரிக்கா அப்படியே நின்ற போகுது, அதிபர் மாறிட போறாரு, இந்த பொண்ணு வேற அவங்களையும் கூப்பிட்டு இருக்குது அப்படின்னு விஜயா நொடிச்சுக்கிட்டு முகத்தை திருப்புறாங்க. நாங்க இன்னும் ஒரு 3 நாள் தான் இங்க இருப்போம், அப்புறம் நாங்க அமெரிக்கா கிளம்பிடுவோம் அப்படின்னு ஹரிணி அப்பா சொல்ல. ஓ அப்படியா, அப்படின்னா ஹரிணி நாம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமேங்கிறாரு மனோஜ். ஷியோர், நவ் தட் யூ ஆர் மை ஃபியான்சே வி ஷுட் கோ ஆன் அ டேட் அப்படின்னு ஹரிணி சொல்ல. தென் இட்ஸ் ஓகே, ஐல் கால் யூங்கிறாரு மனோஜ். வழக்கம் போல விஜயாவோட முகத்துல மத்தாப்பு பொறிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ சந்தோஷம் பையன் இங்கிலீஷ் பேசினதுல. ஹரிணியோட அப்பாவும் ஓகேங்க சார் நாங்க கிளம்புறோம்னு எழுந்திருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு போலாங்கன்றாங்க விஜயா. நோ ஆண்டி, ஐ எம் ரியலி டைப் ஃப்ரம் த ட்ரிப், The ஜப்லாக் இஸ் ஹிட்டிங் மீ அப்படின்னு ஹரிணி சொல்ல, விஜயா திருன்னு முழிச்சிட்டு, ஏய் என்னப்பா சொல்றா அப்படின்னு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, ஃபாரின்ல இருந்து வரும்போது ஸ்லீப்பிங் டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகும்ல, அதனால அவங்க டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல. அப்படின்னா சரிம்மா, இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு கண்டிப்பா வரணுங்கிறாங்க விஜயா. ஷியோர் ஆண்டி அப்படின்னு ஹரிணியும் அவங்க கையை பிடிச்சி சொல்றாங்க. அப்புறம் ஹரிணி நடக்க விஜயாவும் கூடவே நடந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளியே போறதுக்காக கிளம்ப, ஹரிணி அப்படின்னு மனோஜ் கூப்பிட ஹரிணி நிக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு அவர் கேட்க, ஷியோர் அப்படின்ற ஹரிணி போஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி அவங்க அப்பா அம்மா இந்த பக்கம் விஜயா நின்னுட்டு இருக்காங்க. விஜயா ரொம்ப ஆர்வமா நின்னுட்டு இருக்க. மனோஜ் ஃபோக்கஸ் ஆகுதான்னு பாக்குறாரு. ஒன்னும் ஆகலன்னதும், ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க, நம்ம 2 பேரும் தனியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, மனோஜ் பக்கத்துல வந்து ஹரிணி நிக்கிறாங்க. அந்த பக்கம் அவரு வியூ பார்க்க, பின்னாடி ரவி மீனா ஸ்ருதின்னு நின்னுட்டு இருக்க. இந்த பக்கமும் நிக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு முனகிட்டு வேற பொசிஷன்ல ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணு இன்னும் கன்னத்துல வச்ச நலங்கொடிய சுத்திட்டு இருக்காங்க. சார் அப்ப நாங்க கிளம்புறோங்க சார், வரோங்கம்மா அப்படின்னு ஹரிணியோட அப்பா சொல்ல, வரோங்க சார் வரோங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா கும்பிடு போட்டு போயிட்டு வாங்கன்றாங்க. அடுத்து ஹரிணியும் ஹாய் அப்படின்னு விஜயா பக்கம் திரும்புறவங்க மனோஜ் பக்கம் திரும்பி பைன்னு சொல்லிட்டு போறாங்க. விஜயா அவங்க பின்னாடியே போக ஸ்வேதாவும் போறாங்க. ரவி ஸ்ருதி மீனா முத்து மனோஜ்னு 5 பேர் ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த விஜயா
ஹரிணியோட கையை விட அவங்க பாய் ஆண்டின்னு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஸ்வேதாவை பாய் அப்படின்னு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்வேதாவும் டேக் கேர் அப்படின்னு சொல்றாங்க. ஹரிணி போய் செப்பல் போட்டுட்டு வர்றவங்க அடியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி தலையை லைட்டா பின்னாடி இழுத்த மனோஜை பார்த்து பாய் அப்படின்னு சொல்ல இவரும் ஏகப்பட்ட வழிசலோட பை பைங்கிறாரு. விஜயாவுக்கு பெருமைன்னா பெருமை தாங்க முடியல. அவங்க படி இறங்குனாங்களோ இல்லையோ அடுத்த நிமிஷம் விஜயா குடுகுடுன்னு ஓடி வந்து டேய் மனோஜ் வாடா 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 வாடா, ஷோ என் தங்கம் என் ராஜா அப்படின்னு அவரோட கையை பிடிச்சிட்டு சுத்துன்னு சுத்திட்டு அவரை விடுற விஜயா, நான் கும்பிடுறேன் கடவுள் என்ன கைவிடல, எப்படியோ உன் கல்யாணம் முடிவாயிடுச்சு, பொண்ணும் நல்லா இருக்கா, உனக்கு இந்த மாதிரி பெரிய இடத்துல பொண்ணு கிடைக்கணும்னு உன் ஜாதகத்துல இருக்குடா அப்படின்னு சந்தோஷமா மனோஜ் கன்னத்துல தட்டி கொடுத்துட்டு இருக்க. அம்மா அது என்ன ஜாதகமா இல்ல கல்வெட்டா? தினம் புதுசு புதுசா ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை தான் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு முத்து. டேய் இவனுக்கு எவ்வளவு பெரிய இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாங்கிற மாதிரி முத்து பாக்குறாரு. உடனே பக்கத்துல நிக்கிற ஸ்வேதா பக்கம் திரும்புற விஜயா, ஸ்வேதா உனக்கு தாம்மா நன்றி சொல்லணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் எதுக்கு பெரியம்மா அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. உன்னால தான் என் பையனுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்திருக்கணும், அந்த பார்லர்காரி எங்களை நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு விஜயா சொல்ல மத்தவங்க எல்லாம் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. நீயா போய் ஏமாந்தன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்லு. சூப்பர்ப்பா செம்ம கவுண்டர் கொடுத்த அப்படின்ற மாதிரி முத்து அவங்க அப்பாவை சந்தோஷமா பாக்குறாரு. என்னமோ திருஷ்டி கழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு விடுங்க அப்படிங்கிற விஜயா மனோஜ் பக்கம் திரும்பி புன்னகை மன்னியா, மனோஜ் இப்பதாண்டா உனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல அவரு அதை விட சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு ஸ்வேதா ஜாலியா பாத்துட்டு இருக்க. நான் நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன், உன் ராசி நட்சத்திரத்துக்கு உன் வாழ்க்கையில நீ எங்கேயோ போக போறேன்னு சொன்னாங்க, அது எல்லாம் உண்மையாயிடுச்சுடா அப்படின்னு விஜயா பயங்கர எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. என்னடா இன்னும் அறிவாளி மனோஜ் வாய் திறக்கலையேன்னு பார்த்தோம், திறந்துட்டாரு. அம்மா இப்பதாம்மா என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி என் வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்றவரு முத்துவையும் ரவியையும் ரொம்ப இலக்காரமா ஒரு பார்வை பாக்குறாரு. ரவி கொஞ்சம் சங்கடத்தோடு சிரிக்க, இதோ உங்க அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு போலயே அப்படின்னு ரவிய ஒரு பார்வை பாக்குறாங்க ஸ்ருதி. கொஞ்சம் வாழ்க்கை வந்துட்டா போதுமே, உங்க அம்மாவும் அண்ணனும் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிடுவாங்களே அப்படின்ற கருத்து ஸ்ருதியோட கண்ணில் அப்படியே மின்னுது. ஸ்வேதா நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரும்போது பெரிய விருந்தே வச்சிடலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓகே பெரியம்மான்னு சிரிக்கிறாங்க ஸ்வேதா. வாங்க வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு விஜயா கூப்பிட எல்லாரும் போக மனோஜ் இந்த பக்கம் எடுத்த செல்ஃபியை ரசிச்சிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல பழைய பாட்டு உன்னோட பிஜிஎம் ஓடிட்டு இருக்கு. மனோஜ் நின்னாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அவர் கையில மொபைல் தான், போட்டோவை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து எந்தெந்த சோசியல் மீடியாலலாம் ஷேர் பண்ண போறாருன்னு தெரியல, அடிச்சுக்க போறாருன்னு தெரியல. மனோஜ் ஒரு பக்கம் மொபைல பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் விஜயா ஒரு பேட் எடுத்து வச்சு எழுதிட்டு இருக்காங்க. அங்க முத்துவும் மீனாவும் வர, ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. அம்மா என்னம்மா எழுதிட்டு இருக்கீங்கன்னு ரவி கேட்க, கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடுறதுன்னு எழுதிட்டு இருக்கேன், ஊர்ல இருக்க என் சித்தப்பா மகளுக்கு நேர்லயே போய் கொடுக்கணும்னு இருக்கேன். அப்புறம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அம்மா நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு யார் யாரை கூப்பிடணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, தேதியை இன்னும் குறிக்கல அப்படின்னு ரவி கேக்குறாரு. டேய் அதெல்லாம் நல்ல நாளா பார்த்து குறிச்சிக்கலாம், இப்படிங்கிறதுக்குள்ள கல்யாண நாள் வந்துரும்னு சொடக்கு போட்டு காமிக்கிறாங்க. எப்படிங்கிறதுக்குள்ள அப்படின்னு முத்து கேட்க, டேய் நாள் ஓடிடும்டா, எல்லா ஏற்பாட்டையும் இப்பவே பண்ணணும். மனோஜுக்கு போன கல்யாணத்துல தான் எதையுமே சரியா பண்ண முடியல, கோவில்ல வச்சு சிம்பிளா பண்ணிட்டோம், அடுத்தது அவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை அவன் மறக்கவே கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. முதல் கல்யாணத்தையே மறக்க முடியாத அளவுக்கு தானே பார்லர் அம்மா பண்ணி விட்டுட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, நாம என்ன சொன்னா இவன் என்ன சொல்றான், என் மூட ஸ்பாயில் பண்றதுக்குன்னே இருக்கான்பா அப்படின்ற மாதிரி விஜயா பார்வையை மாத்திக்க அவங்க பார்வை மனோஜ் மேல போய் விழுது. அங்க மனோஜ் கையில மொபைல வச்சுட்டு கெக்கே பிக்கேன்னு சத்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்காரு. சாரி தப்பா சொல்லிட்டேன், அவரு கெக்கே பிக்கேன்னு சத்தம் வர்ற மாதிரி தான் சிரிக்கிறாரு. அப்ப எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. டேய் என்னடா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு ரவி கேட்க, ஹரிணி கூட சாட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு அவரு சிரிப்பை விட பெருசா சிரிக்கிறாங்க விஜயா. ஓ அதுக்குள்ள சாட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இப்பதான் ஒரு கவிதை அனுப்பிச்சேங்கிறாரு மனோஜ். உடனே விஜயா கவிதையா, அதுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா வாய திறந்துட்டு பாக்குறாங்க. எது அந்த பீட்சா ஃபிஷ்லாம் சொன்னியே அந்த கவிதையா அப்படின்னு ரவி சிரிக்காம கேட்க, ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க.
இதை கேட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சிரிப்பு வருது. 4 பேரும் சிரிச்சிட்டு இருக்க மனோஜ் முகம் சுருங்க பார்க்க விஜயா உடனே அதை விட முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. நிறைய நேரத்துல அம்மாவும் பையனும் ஒரே மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுக்குதுங்க. 4 பேரும் சிரிச்சிட்டு இருக்க விஜயா அவங்க உலகத்துக்கு போயிடுறாங்க. இந்த தடவை கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸ்ருதி, உங்க அப்பா அம்மாவுக்கும் நாங்க நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க. அப்படின்னு ஸ்ருதி தலையாட்ட, அம்மா மீனா அண்ணி வீட்லயும் அத்தை, சீதா, சத்யான்னு 3 பேர் இருக்காங்கம்மா அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணுமா? அவங்கெல்லாம் என்ன பெரிய ராயல் ஃபேமிலியா அப்படின்னு நொடிக்கிறாங்க விஜயா. அம்மா, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. அவங்க குடும்பத்தை பத்தி இப்படி பேசுற வேலையெல்லாம் வேண்டாங்கிறாரு முத்து. விஜயா முகத்தை திருப்பிக்க, அத்தை நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் ட்ரெஸ் எடுத்து தர வேண்டாம், அப்படி நாங்க எதிர்பார்க்கவும் மாட்டோம். எங்களால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செஞ்சுதான் எங்களுக்கு பழக்கம் அப்படின்னு மீனாவும் டக்குன்னு பதில் கொடுத்துடுறாங்க. விஜயா இப்படி பேசுனதுல கடுப்பான ஸ்ருதியும், ஆண்டி எங்க வீட்டுக்கும் நீங்க ஒன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல விஜயா திகச்சு போய் ஏமான்னு கேக்குறாங்க. மீனாவோட ஃபேமிலியை பத்தி இப்படி பேசுறீங்க? ஆக்சுவலி மீனாவோட ஃபேமிலி ஏன் ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு டக்குன்னு ஸ்ருதி சொல்ல மீனாவும் முத்துவும் நிகழ்ச்சியோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு இருக்க மெச்சூரிட்டியில 100% 1 கூட இவங்களுக்கு இல்லையன்ற மாதிரி இருக்க அவங்க பார்வை. விஜயாவுக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. நான் பேசுனா மட்டும் எல்லாரும் ஒன்று கூட்டிடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நீங்க பேசுற வார்த்தை சரியா இருக்கணுமா அப்படிங்கிறாரு முத்து. இப்ப யார் யாரை கூப்பிடணும்னு லிஸ்ட் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி 4 பேரும் பாக்குறாங்க. அம்மா, எல்லாரையும் சும்மா கூப்பிட்டு விட்டுட்டு இருக்க வேண்டாம், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவங்களை மட்டும் நீங்க கூப்பிடுங்க. அப்பாவுக்கு என்ன விஐபி ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறாங்க, பரசு மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு மனோஜ் அவர் பங்குக்கு அள்ளி விட முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. டேய், என்ன கொழுப்பா உனக்கு? பரசுங்கிற அவர் வயசு என்ன, ஓ வயசு என்னடா? பரசு மாமாவும் அப்பாவும் 40 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவரு உண்மையான ஃப்ரெண்டா இருக்கிறாரு. நீ சொன்ன பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கவெல்லாம் ஊர்ல இருக்க எத்தனை பேரை ஏமாத்தி பணக்காரன் ஆனானோ அப்படின்னு முத்து கடுப்பா மிரட்டி விட்டுட்டு இருக்காரு மனோஜ். என்னடா நீ அப்படியே நிக்கிற, உன் பங்குக்கு எதுவும் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி ரவிய விஜயா பார்க்க, ரவிய முன்னாடி வந்து, என்னடா அமெரிக்கா மாப்பிள்ளையாக போறோன்னு சீன் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. டேய், நீ இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே அப்பா தான், அதை மறந்துடாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப அவசியமாக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்போ அண்ணாமலை வீட்டுக்குள்ள வர்றாரு. விஜயான்னு கூப்பிட என்னங்கன்றாங்க. நிச்சயம் எல்லாம் முடிஞ்சது, அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு முன்னால டைவர்ஸ் பேப்பர் நம்ம கைக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே விஜயா பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அது எப்ப வர்ற மாதிரி இருக்குன்னு அவர் கேட்க, அது வந்துன்னு விஜயா ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள மனோஜ் முந்திக்கிறாரு. அப்பா அது வந்து அப்படின்னு அவரு ஆரம்பிக்க, டே இரு, நான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன்னு மனோஜ் அடக்கிடுறாங்க விஜயா. இல்லைங்க, அன்னைக்கு கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னைக்குன்னு கேக்குறாரு அவரு. அது ஒரு நாள் போனோங்க, கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு, அன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுல்ல, அதுலயே அவங்களுக்கு மனோஜ் ரோஹிணி கூட வாழ்றதுக்கு சரியா இருக்காதுன்னு டைவர்ஸ் கொடுத்துடலான்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நம்ப முடியாம அப்படியான்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஆமாங்க, ஜட்ஜு அதை படிச்சு பார்த்தாரு, நமக்கு சாதகமா தான் எல்லாமே இருக்கான் அப்படின்னு கூசாம புழுகுறாங்க விஜயா. ஓ அப்படியா, அதுக்குள்ள எல்லாம் ஓரளவுக்கு ஓர்சல் ஆயிடுச்சா, நிஜமா இருக்குமா, நம்பலாமான்ற மாதிரி முத்து பாக்குறாரு. ரவியும், என்ன அம்மா இவ்வளோ சிம்பிளா சொல்றாங்க, அவ்வளோ ஈஸியா ரோஹிணி விட்டுட்டாங்களான்ற மாதிரி ஸ்ருதியை பாக்குறாரு. மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. இதை ஏன் முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லலன்னு அண்ணாமலை கேட்க, நிச்சயதார்த்த வேலையெல்லாம் இருந்தது இல்லைங்க, அதனால நானும் சொல்ல மறந்துட்டேங்க அப்படின்றாங்க விஜயா. அப்போ டைவர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு முத்து ஆர்வமா கேட்க, எல்லாம் கிடைச்ச மாதிரி தாங்கிறாங்க விஜயா. அது என்னம்மா மாதிரி அப்படின்னு முத்து கேட்க, டேய் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஓஹோ அப்படின்ற மாதிரி முத்து பாக்குறாரு. அந்த பேப்பர்ல ஜட்ஜோட சைன் மட்டும் போடணும், அவ்வளவுதாங்க, டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. அடேங்கப்பா அப்படின்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு மனோஜ். என்ன அம்மா இவ்வளோ சிம்பிளா சொல்றாங்கன்ற மாதிரி முத்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்படின்னா நல்லதுதான், ஒரு முறைப்படி நடந்த கல்யாணத்துக்கு டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணத்தை நாம பண்ணிடக்கூடாது, அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமான்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயா என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆமா மாமா,
டைவர்ஸ் கிடைச்சாதான் ரோகிணியால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இல்லனா திரும்ப ஏதாவது விமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. கல்யாணத்தை நிறுத்த அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா, அதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் கிடைச்சிட்டா அவளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் கிடைச்சிடும் நீ எதையாவது உளராத அப்படின்னு விஜயா சொல்லிட்டு மறுபடியும் லிஸ்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாப்பா, நாங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு அங்க இங்கன்னு இவங்க கூட அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த விஷயத்த பத்தி ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு முத்து கேட்க, அதுதான் இப்ப சொல்லிட்டேன் இல்லங்கிறாங்க விஜயா. ஜட்ஜு சைன் பண்ணி கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ அதுதான் கொஞ்ச நாளா ரோகிணி எந்த பிளானும் பண்ணாம சைலண்டா இருக்காளா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமால, இல்லன்னா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா, டைவர்ஸ் கிடைக்க போறதாலதான் அமைதியா இருந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. எப்படியும் விவாகரத்து கிடைச்சு போயிடும்னு தெரிஞ்சிருச்சு, அப்படி இருக்கும்போது முகூர்த்த தேதியையும் பிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அண்ணாமலை விஜயாவோட வலையில விழுந்து சொல்றாரு. சரிங்க, அப்ப நான் ஐயரை பார்த்து தேதியை குறிச்சிடுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சரி பாருன்னு எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை. எல்லாரும் அங்கங்க அவங்கவுங்க இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. மனோஜ் அவங்க அம்மா கிட்ட வர்றாரு. இதெல்லாம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, ஏய் இஷ் அப்படின்ற மாதிரி ஜாட காட்டிட்டு அண்ணாமலை உள்ளர போயிட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, உங்க அப்பா போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு விஜயா ரூம்குள்ள போறாங்க. மனோஜும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் சத்யா வண்டியை ஓட்ட பின்னாடி ரேகா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரோட வண்டியும் ஒரு கடை முன்னாடி போய் நிக்க, சிந்தாமணியோட கார் அங்க வருது. அவங்க அதை பார்த்துடுறாங்க. வண்டியை நிறுத்த சொல்லிட்டு பார்க்க ரேகா இறங்குறாங்க. அடுத்ததா சத்யாவும் இறங்கி ஹெல்மெட்டை கழட்டிட்டு கடைக்குள்ள போறாரு. 2 பேரும் கடையில ஏதோ வாங்கிக்கிட்டு வெளியே வர்றாங்க. அது மீனாவோட தம்பி தானே அப்படின்னு சிந்தாமணி உள்ள இருக்க டிரைவர் கிட்ட கேட்க, அவன் தாங்கிறாரு அவரு. சிந்தாமணி கார்ல இருந்து எட்டி பார்க்க சத்யா வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. பின்னாடி ரேகா உட்கார்ந்துருக்காங்க. வண்டி போயிட்டு இருக்க, சிந்தாமணியோட கார் யூடர்ன் போட்டு போயிட்டு இருக்கு. அவங்க வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு. சிந்தாமணியோட கார் ரொம்ப க்ளோஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. விஜயாவும் மனோஜும் ஓவரா அல்லப்பறை பண்ணிட்டு ஊர்ல இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட என்னென்ன பின்விளைவுகள் வரப்போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.